அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 2 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், அதாவது அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 2.45, எக்ஸசைஸ் நம்பர் 4. ராஜ் லிமிடெட் issues 20,000 equity shares of ₹10 each at par. அதாவது ராஜ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 20,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ₹10. அட் பார் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம்லாம் எதுவும் கிடையாது, ஒரிஜினல் ரேட்லேயே இஷ்யூ பண்ணுறாங்க. த இஷ்யூ வாஸ் அண்டர் ரிட்டன் பை கலா அண்ட் கம்பெனி. அவங்க டைரெக்டாக பப்ளிக் இஷ்யூ பண்ணாமல் அந்த வேலையை வந்து கலா அண்டு கம்பெனி அப்படின்ற ஒரு அண்டர் ரைட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபார் மேக்ஸிமம் கமிஷன் பெர்மிட்டட் பை லா. ஸோ செபி வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியது வந்து ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மேக்ஸிமம் கமிஷன் வந்து 2.5%. ஸோ அந்த கமிஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் பாருங்கள், கமிஷன் பர்சன்டேஜே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸுக்கான மேக்ஸிமம் கமிஷன் பெர்மிட்டட் பை லா அப்படின்னு பார்த்தோம்னா as per the law வந்து 2.5% மேக்ஸிமம். அதுக்கு கம்மியாக கொஸ்டின்லேயே கொடுக்குறாங்கன்னா அது கம்மியான பர்சன்டேஜ் எடுக்கணும். இல்லை கொஸ்டினில் வந்து கொடுக்கல பர்சன்டேஜ், கமிஷனுக்கான பர்சன்டேஜ் கொடுக்காத பட்சத்தில், ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் த இஷ்யூ வந்து என்ன பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா as per the law 2.5% அதை எடுத்துக்கணும். அடுத்தது த பப்ளிக் அப்ளைடு அண்டு ரிசீவ்டு 16,000 ஷேர்ஸ். ஆனால் 20,000 ஷேர்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க கலான் கம்பெனிக்கு அந்த ஒர்க்கு. ஆனால் அவங்க அந்த கலான் கம்பெனி அண்டர் ரைட்டர் வந்து ஒர்க் வந்து முடிச்சிருக்கிறது வெறும் 16,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கான ஒர்க் தான் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ மிச்சம் நம்ம பார்க்கும்போது தெரியும், இப்போ இன்னும் ஒரு 4,000 ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது தனியாக நம்ம ஒரு டேபிளில் வந்து நம்ம காமிக்கணும். அடுத்தது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் கலான் கம்பெனிக்கான கமிஷன் வந்து எவ்வளோ, அவங்க ஒர்க் வந்து முடிச்சிருக்கக்கூடியதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர், கலான் கம்பெனி அண்டர் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருக்கா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் லயபிலிட்டி, அந்த கம்பெனியோட டோட்டல் லயபிலிட்டி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20,000. இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான், அமௌண்ட் கிடையாது. அப்போ கிராஸ் லயபிலிட்டினா டோட்டலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ, ராஜ் லிமிடெடோட ஒர்க் வந்து எவ்வளோ, கலா லிமிடெட் கொடுத்துருக்கக்கூடியது 20,000. அப்போ 20,000 ஷேருக்கான ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து லெஸ் டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு பை த அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரம் பப்ளிக்கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வித் மணியை வாங்கியிருக்கிறது வந்து 16,000 ஷேருக்கான ஒர்க்கை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ஒர்க் அலோகேட்டட் வந்து 20,000, ஒர்க் கம்ப்ளீட்டட் வந்து 16,000. ஸோ த பெண்டிங் ஒர்க் இஸ் என்னது 4,000 ஃபார் அண்டர் ரைட்டர். அண்டர் ரைட்டருக்கு இன்னும் பெண்டிங் ஒர்க் வந்து 4,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கான ஒர்க் இருக்குது. அதுக்கு பேர் வந்து நெட் லயபிலிட்டி. அப்போ நெட் லயபிலிட்டி ஃபார் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு வந்து 4,000. அதுக்கு அடுத்தது வந்து அண்டர் ரைட்டருக்கு கமிஷன் என்ன அப்படின்னு அடுத்தது இப்போ கமிஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் அமௌண்ட் சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அப்போ ஜென்ரல் பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் பண்ணி நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ ஜென்ரல் பப்ளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கம்பெனி எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஷேர்ஸ் தான் வந்து ஜென்ரல் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ எவ்வளோ வந்து கம்பெனி வந்து டிசைடட் டு இஷ்யூ, எவ்வளோ டிசைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் எடுக்கணும். அப்போ வென் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த கமிஷன், அப்போ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கிறாங்க. 16,000 தானே முடிச்சிருக்கிறாங்க, அப்போ இந்த 16,000க்கு தானே பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கமிஷன் கண்டுபிடிக்கக்கூடாது. த என்டையர் கிராஸ் லயபிலிட்டி, சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா கிராஸ் லயபிலிட்டியில் நம்ம எந்த அமௌண்ட்டை கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது கமிஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது சிம்பிளாக ஒரே கான்செப்ட் தான். நம்ம ஆல்ரெடி நெட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு டாப்பில் எடுத்த வந்து கிராஸ் லயபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அந்த கிராஸ் லயபிலிட்டியில் என்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த 20,000ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு டிசைடட் ஆர் issued by the issuing company and hand over to the underwriter. அண்டர்ரைட்டருக்கு வந்து எவ்வளோ ஒர்க் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்களோ இந்த டோட்டல் அலோகேட்டட் ஒர்க் அப்படின்றது தான். அப்போ 20,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து எதுவும் ஃபேஸ் வேல்யூ தான் நம்ம சொல்லியிருப்பாங்க, ₹10 வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொஸ்டினில் பார்க்கலாம்.
அப்போ கொஸ்டின்ல வந்து 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கலா அண்ட் கம்பெனி கிட்ட அண்டர் ரைட்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ₹10 அட் ஃபார்னர் ஃபேஸ் வேல்யூ. அப்போ இந்த ₹10 அப்படின்னு நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ₹10. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 lakhs. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேக்ஸிமம் கமிஷன் கொஸ்டினில் கமிஷன் கொடுக்காத பட்சத்தில் நேச்சர் ஆஃப் இது இஷ்யூ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸு, அதுக்கு ஆஸ் பெர் த லா வந்து 2.5%. அப்போ மேக்ஸிமம் கமிஷன் 2.5% வந்து என்டையர் அலோகேட்டட் ஷேர்ஸுக்கும் நம்ம கொடுத்துருவோம். அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ 2 லேக்கில் 2.5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ₹5,000 வந்து வரும். தட் இஸ் கால்டு அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.